9ஆம் மணி நேரம் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27:46. என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கர்த்தர் சொன்ன வார்த்தையில என் தேவனே சொல்லும்போது இந்த வசனங்கள் பார்க்கும்போது இந்த 27ஆம் அதிகாரம் பூரா பிதாவே என்கிற இடத்துல கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி, அப்பா இந்த இடத்துல என்னை நிற்க வைத்ததுக்காக நன்றி செலுத்துவதற்காகவே அப்பா நான் என்னை மறைத்துக்கொள்ளும், என்னை தாழ்த்துகிறேன். நீர் வெளிப்படுத்தும்படியாக இந்த ஜெபத்தை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீ பொறுப்பேற்று நீ வழிநடத்துங்க. ஆமென். சிலுவை சுமந்து உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்து உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி சுவண்டை வா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45-46 வசனம். மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த நேரத்துல பாருங்க, அந்தகாரங்கிற வார்த்தை எந்த அளவுல புரிஞ்சுக்கொள்றோ தெரியல. நாம் புரிந்து கொள்றது இருட்டு, அதிகமான இருள், வெளிச்சம் மறைந்து இருள் அதிகமா இருந்தது. அந்த இடத்துல வெறும் காற்றும் மணலும் பயங்கரமா இருக்கு. அந்த டைம்ல யாரும் ஏதோ நினைக்கும் பொழுது இந்த உலகத்துல ஏதோ நடக்க போகுது, ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதோ இல்ல அதிசயங்கள் நடக்க போகுதான்னு தெரியாம அந்த காலத்துல மக்கள் இருந்திருக்காங்க. அந்த வேலையில அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டு கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஆமென். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியை வைத்து அதை ஒரு கோலில் மாட்டி அவனுக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பெரும் ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அந்த நிலைமையை நினைச்சு பாருங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு சவுக்கடிப்பட்டு உமிழ்ந்த அருவருப்பான ஒரு காரியங்களை ஏற்றுக்கொண்டு எவ்வளவோ பாடுகளை அனுபவித்து நம்ம எல்லாம் ஒரு நேரம் ஒரு நாள் இப்படியெல்லாம் நம்ம உபவாசம் இருந்தாலே நம்ம டயர்டாயிடுவோம். ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து அவர் எல்லாம் அங்க கேடுகளும் அடைஞ்சு தன்னை ரொம்ப வேதனைப்படுத்தினவங்க முன்னாடி நின்று அதப்போ நான் போறேன் ஓடுறேன் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தி ஒரு
வார்த்தை கூட பேசாம அவமான சின்னமாய் அந்த இடத்துல நின்றார். ஆனா அவர் நிக்கணுங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் பிதாவுடைய வார்த்தை, பிதாவுடைய சித்தம் நிறைவேறுவதற்காகவே அவர் அந்த இடத்துல இருந்தார். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். ஆனா யார்கிட்ட அந்த வழியை கொடுக்க முடியும்? அவருடைய வேதனையை யார் வாங்க முடியும்? அந்த நிலைமையில அந்த 9ஆம் மணி நேரத்துல இயேசு சொல்லி முடித்த அந்த வார்த்தைக்கும் அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது வேதனைப்பட்டார்கள். அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, அவர் சொன்ன வார்த்தை சிலருக்கு புரியல. அவர் என்ன பாஷை பேசுறாருங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அதனால உடனே அவர்களிடத்தில் ஒருவர் ஓடி கடற்காலனை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு தோளில் மாட்டி அவர்களுக்கு குடிக்க கொடுத்தான். அந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? இந்த உலக மக்களாக இருந்திருந்தா என்ன சொல்லுவாங்க, இந்த லாங்குவேஜ் கூட தெரியாம இருந்திருக்காங்களாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் என்ன நினைச்சிருக்காருன்னா, ரொம்ப வேதனைப்பட்டு தன்னை வருத்தி அங்கனாச்சு தகப்பன் ஒரு வார்த்தையை கேட்க மாட்டாரா, ஏன் என்னை கைவிட்டுட்டீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் கேட்க மாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, பிதா இவர் படுற பாடுகளை எல்லாம் வேதனைகள் எல்லாம் ஒரு நிமிஷம் இவர் படுற பாடுகளையும் வேதனையும் அவர் தாக்க முடியல, சகிக்க முடியல. அந்த ஒரு 3 மணி நேரமும் அவரை தன்னை மறைச்சு திரும்பியிருக்காரு. ஆனா அந்த நேரத்துல கைவிடப்பட்டவரா கொல்கதா மலையில சிலுவையில தொங்குறாரு. இந்த 3 பேர் முன்னாடி பேசின வார்த்தைகள்ல மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு பற்றி பேசினாங்க. இப்ப அவர் இந்த சிலுவையில தொங்கும் பொழுது பரிதவிக்கிறார். அந்த பரிதவிப்புக்கான வார்த்தைகள் தான் என்னென்ன பார்ப்போம். அந்த 40 நாள் முடிந்து அவர் சிலுவையில ஒவ்வொரு அடியும் படுபொழுது, நம்ம சின்ன வயசுல இருந்து வீட்டுல யார் என்ன பண்ணாலும் சின்ன சின்ன தவறுகள்ல அடி வாங்குவோம். அப்பெல்லாம் உடனே திட்டுவோம், இல்லையா பேசிடுவோம். பெரியவங்களா ஆகும் பொழுது மற்ற சின்ன பிள்ளைகளை பார்த்து நம்ம தப்பு செஞ்சா கை நீட்டிடுறோம். ஆனா இவ்வளவு வயதிலும் ஒரு அவருடைய பாடுகள் பட்டு அவ்வளோ வேதனைப்பட்டு வரும் பொழுது அவரை சவுக்கடிப்பட்ட அளவு எவ்வளவுனா, எவ்வளவு 468 அடி அவர் வாங்கியிருக்காரு என்பது எவ்வளவு அந்த உடம்பு தாங்கி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு தாங்குனா வேதனை அடைஞ்சிருக்காரு. அப்பா நினைக்கவே பயமா இருக்கு. நம்மளால முடியுமா? நம்ம ஒரு சமையல் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பட்டுச்சுன்னா, சூடு பட்டுச்சுன்னா குதிச்சுவோம், திட்டிடுவோம், அவ்வளோ அங்கலாயிடுவோம். என்னை கேட்க மாட்டாங்களா, என்னை மேலே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இதை பார்க்க மாட்டாங்களா, அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தர் எவ்வளவு நம்மளுக்காக பாடுபட்டிருக்கார், நம்மளுக்காக சிலுவையில் அடைஞ்சிருக்கார், நம்மளுக்காக துக்கப்பட்டிருக்கார், அவமானப்பட்டிருக்கார். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அவருக்காக என்ன செய்ய போறோங்கிறத நம்ம நினைக்கணும். பாவமும் ஒரு தப்பும் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பரிதவிக்கிறவர், பேர்பட்டவர். நெகேமியா 13:23-24 அஸ்தோத், அல்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களை கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாக இருந்தது. இவர்கள் அந்த ஜாதிகளின் பாஷையிலே தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த பார்க்க போனா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இடம், எனக்கு நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன், பைபிள்ல தெரிஞ்சுக்கேன். எல்லா இடமும் சேர்ந்து எல்லா ஊருக்காரங்களும் அந்த இடத்துல நிற்கக்கூடிய இடமா இருந்திருக்கும். அப்ப ஏசாமி சொல்ற வார்த்தைகளை அவங்க கேட்டு அந்த இடத்துல அவங்க என்ன பேசுறாரு, ஏன் பேசுறாரு முருகத்திருக்கலாம். ஆனா நம்மளுக்கு என்ன அவர் பேசுற வார்த்தை என்ன மொழியில பேசினாருங்கிறது மக்களுக்கு தெரியல. அதனால இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் பேசப்பட்ட மொழிகள் எபிரேய மொழியில ஹீப்ரு, அராமிக் மொழி,
கிரேக்க மொழி, லத்தீன் மொழி என்று 4-5 மொழிகள் அங்கே பேசப்பட்டிருக்கு. ஆனால் இயேசுசாமி பேசின மொழி அராமிக் மொழி. அந்த அராமிக் மொழி தெரியாதனால தான் முன்னாடி இருந்த 2 பேர் அங்கே இருக்கிறவங்க காளானை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேவையில்லாத இது செய்வாரோ, எலியா வந்து இவரை காப்பாற்றுவாரோ என்றெல்லாம் அவங்க வந்து முறுமுறுத்திருக்காங்க. ஆனால் நம்ம அங்கே இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்போம், அதுதான் நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த காலம் உண்டாகிறது என்று நண்பகல் 3 மணி வரை மணல் சூறாவளியும் சூரிய கிரகணமும் அங்கே இல்லை. அந்த நாள் வந்து பஸ்கா பண்டிகை வரக்கூடிய நாளாகவும் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இயேசு ஏன் பாடுபட்டார்? ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் அவர் கையினால் வாய்க்கும் என்றார்கள். ஏசாயா 53:2-7. இனங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் சத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்றார் என்பது. கொரிந்தியர் 5:21. கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்கு தேவனுடைய நீதியாகும் படிப்பு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கியிருக்காங்க. பிதாவாகிய இயேசு தானும் தேவனும் ஒருவருக்கொருவர் நகமும் சதையும் போல. நான் இல்லைன்னா அவர் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு நம்ம உலகத்துல சொல்றோம். அதுபோல பிதாவுடைய செயல்கள் பிதாவுக்கு எப்படி இருந்தா பிடிக்குமோ அதே இயேசுசாமி செஞ்சார். இயேசுவுக்கு என்னென்ன தேவையோ அது பிதா செஞ்சார். இவங்க 2 பேருக்கும் இடைவிடாத ஒரு நட்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது நடந்த காரியத்துல தேவன் அவரை விட்டு விலகினவராய் இருந்ததுனால அது ஒரு 3 மணி நேரம் அங்கலாய்க்கும் வேதனை துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். யோவான் 8:16. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. யோவான் 8:16, யோவான் 8:29, யோவான் 10:30, யோவான் 14:9, 10, 11. இதெல்லாம் இயேசுசாமியும் பிதாவும் எப்படி ஒன்னா இருந்தாங்கிறது ஒரு அடையாளமாக இருந்தது. அவங்களை போல நம்மளும் இருக்கணுங்கிறது நம்ம நாள் ஆக கத்துக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமென், நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நீரூற்ற மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நீரூற்ற மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆமென். ஜெபம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல ஆண்டவரே தகப்பனே, இந்த 4வது வார்த்தையை கொடுத்த ஆண்டவரே, இந்த இடத்துல நீக்க வைத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, 3 மணி நேரம் ஆண்டவரே, பிதாவே இயேசுவே, நீர் பார்க்காமல் ஆண்டவரே, நீர் மறைந்திருந்தது அவருக்கு எவ்வளவு தாங்க முடியாத துயரமாயிருந்தது சுவாமி. நீர் அப்பா மகனை இந்த உலகத்துக்கு நீர் கொடுத்து எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய வேதனைகள் ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காகவே எங்களுக்காகவே அவரை நீர் தருவிச்சாகவே எங்களுக்கு கொடுத்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தாண்டவரே. அப்பா, இனிமேல் நாங்கள் ஆண்டவரே இயேசுவை மறுபடியும் நாங்கள் சிலுவையில் அறையாதபடி அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த சபை மக்களாகி இருக்கிற என்ஜிசி சபை மக்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களும் ஆண்டவரே, எங்கள் உற்றார் உறவினர்கள், இனஜன பந்தங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கக்கூடியவர்களாகும், ஒருவருக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களாகும், உண்மை போல் நாங்கள் பிறரை நேசிக்கத்தக்க வகையில் நாங்கள் இருக்க எங்களை பயன்படுத்துங்க அப்பா. குற்றங்கள் குறைகள் இருப்பினும் ஆண்டவரை எங்களை தெளிவுபடுத்துங்க. எந்த வழியில் நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரை நீர் எங்களுக்கு கற்றுத்தாருங்க. எங்களுக்கு கால்களுக்கு வாய்க்கால்களை நீங்க பயன்படுத்திட்டாங்க. எங்கள் பாதை இருக்கிறதுக்கு ஆண்டவரே, தீபத்தையும் கால்களுக்கு ஆண்டவரே வெளிச்சத்தை நீர் கொடுத்து எங்களை ஆதரிக்க வேண்டும். இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா, நீர் உயர்ந்திருக்கணும், நாங்கள் தாழ்ந்து இருக்கணும். ஆண்டவரே, இந்த நேரத்தையும் இந்த வசனங்களின் வார்த்தைகளை கொடுத்த நன்றி செலுத்துவோம். நன்றி. ஆமென்.